வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க 45 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் அதிமுக, விசிக, பாமக, அமமுக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கின்றன. அதே நேரத்தில் பாஜக, தமாக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தமிழ்நாடு அரசு சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை குடியரசுத் தலைவரிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை உருவாக்கும் நோக்கத்தில்தான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதை திமுக கூட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1962, 67 ஆகிய காலகட்டத்தில் ஆட்சிக்கு வருவதற்கு திமுக என்னென்ன தந்திரங்களை கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கடைபிடித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக தெரிவித்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் மத்திய அரசின் உண்மையான நிலைப்பாட்டை எடுத்துரைப்பார்கள் என தாம் நம்புவதாகவும் ஹெச். ராஜா தெரிவித்தார். பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று முன்தினம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து +1 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இந்த தேர்வை தமிழ்நாட்டில் உள்ள 7557 பள்ளிகளிலிருந்து 3,89,423 மாணவர்கள், 4,28,946 மாணவிகள் என மொத்தம் 8,18,369 பேர் எழுத உள்ளனர். இது தவிர தனித் தேர்வுகளாக 4000 பேரும், சிறைவாசிகள் 137 பேரும் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். எந்த மொழியையும் தங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒருவர் விரும்புகிற எந்த மொழிக்கும் தாங்கள் எதிரிகள் அல்ல, அதே நேரத்தில் எந்த மொழியையும் தங்கள் மீது திணிக்காதீர்கள் என அன்று முதல் இன்று வரை கூறி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது ஆறறிவு கொண்ட அனைவருக்கும் புரிகிறது, பாஜக ஆட்சியாளர்களுக்கு மட்டும் ஏன் புரியவில்லை என்றும் முதலமைச்சர் சாடியுள்ளார். மொழி திணிப்பு எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் என்பதை உலக சரித்திரத்தை புரட்டினால் தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மொழி சமத்துவமே திமுகவின் லட்சியம் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமஸ்கிருதமே இந்தியாவின் மூல மொழி என்பது நம்மை அடிமையாக்கும் முயற்சி என்றும், இதுதான் இந்தியாவின் தேசிய மொழி என்பது முற்றிலும் தவறு எனவும் குறிப்பிட்டுள்ளார். வாரிசு அரசியலுக்கு 2026 தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுவதாகவும், ஆனால் 2026 தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக அமையும் என்றும், திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்முறைக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ், வேலியே பயிரை மேய்வது போல சில ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபடுகின்றனர் என தெரிவித்தார். தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் தருவதாக நாங்கள் கூறவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ள இபிஎஸ், பாஜகவுடன் கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பின் கேளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் அவர்களின் உடைமைகளை பறிப்பதையும் ஏற்க முடியாது என்ற எடப்பாடி பழனிசாமி, இந்தியா இலங்கை அரசுகள் இணைந்து மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுகவுடன் கூட்டணி குறித்து கோவையிலிருந்து சென்னை வருவதற்குள் அண்ணாமலை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்.
பாஜக கூட்டணி குறித்து சேலத்தில் பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி மழுப்பலான பதிலை தந்தார். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையிடம் கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதில் அளிக்கும் போது நாளை விரிவாக கூறுவதாக தெரிவித்திருந்தார். அதே கேள்வியை சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அண்ணாமலையிடம் கேட்டபோது அப்போது கூட்டணி குறித்து பேசுவதற்கு இன்னும் நாட்கள் இருப்பதாக தெரிவித்தார். சத்தியம் வெல்லும் நாளை நமது என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிறிது நேரத்தில் அதனை டெலீட் செய்துள்ளார். முன்னதாக தேமுதிகவுக்கு நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட் ஒன்று தருவதாக அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். நேற்று எடப்பாடி பழனிசாமி அப்படி யாரும் வாக்குறுதி தரவில்லை என்றார். இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற பிரேமலதா விஜயகாந்தின் எக்ஸ் தளத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமது என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த பதிவு நீக்கம் செய்யப்பட்டது. ரமலான் வாழ்த்து சொல்வதால் அவர்களுக்கு கோபம் வருமெனில் 100 முறை ரமலான் வாழ்த்துக்களை சொல்வோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வக்பு வாரியம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், MP நவாஸ்கனி ஆகியோர் பங்கேற்று நோன்பு திறந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனையடுத்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதாக கனிமொழி MP தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குடுக்கம்பாறை ஊராட்சியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது அனைத்து தரப்பு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு தேவையான நிதியை தர மத்திய அரசு மறுப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை அரசு கல்லூரி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தும் உள்நோக்கத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுப்பதாக தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மொழியை பாதுகாப்பதற்கான அடுத்த கட்ட போரில் மாணவர்களும் ஈடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டை விட்டு போதைப் பொருட்களை வெளியேற்றினால் மட்டுமே பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள ஜெயின் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சௌமியா அன்புமணி பெண்களுக்கு வெளியிடங்களில் பாதுகாப்பு இல்லை எனவும் இதற்கு காரணம் மதுதான் எனவும் தெரிவித்தார். மேலும் வருங்கால தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டுமென்றால் போதை பழக்கத்திற்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார். லண்டனில் சிம்போனி இசைக்க உள்ள இளையராஜாவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். வருகிற 8ஆம் தேதி லண்டனில் இசைஞானி இளையராஜா சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார். இதற்காக அவர் லண்டன் செல்ல உள்ள நிலையில் அவரை நேரில் சந்தித்து விசிக தலைவர் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த திருமாவளவனிடம் பின்பா குறித்து இளையராஜா விளக்கி கூறினார். இந்த சந்திப்பின் போது இருவரும் மனம் திறந்து பேசிக் கொண்டனர். நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுவதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. விசாரணை அறிக்கையின் நகலை வழங்க உத்தரவிட வேண்டும் என பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் பொன் மாணிக்கவேல் கேட்கக்கூடிய விசாரணை அறிக்கையை வழங்க முடியாது என்றும் இதனால் வழக்கு விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். வழக்கு விசாரணை ஆவணங்களை சிபிஐயிடமிருந்து பெற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டுமென மத்திய அரசு கட்டாயப்படுத்தக்கூடாது என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். வணிகர் அதிகார பிரகடன மாநாடு குறித்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் விக்ரமராஜா பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மும்மொழி திட்டத்தை அமல்படுத்தினால்தான் நிதி தருவோம் என்று கூறுவதை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றார். நடிகை விஜயலட்சுமி ஒரே பேச்சு ஒரே செயலில் இருப்பேன் என உறுதி அளிக்க வேண்டும் என தமிழர் முன்னேற்றப் படை கட்சியின் தலைவி வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் எந்த வகையான நிவாரணம் சீமானிடமிருந்து வேண்டுமென நாட்டு மக்களுக்கு விஜயலட்சுமி தெளிவுபடுத்த வேண்டுமென அவர் கூறியுள்ளார்.
கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 3151 நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான பருவத்திற்கான கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 9.50% அல்லது அதற்கும் குறைவான சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு டன்னுக்கு 3151 ரூபாயாகவும், 9.85% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3267 ரூபாயாகவும், 10.10% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3344 ரூபாய் 20 பைசாவாகவும், 10.65% சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு 3532 ரூபாய் 82 பைசாவாகவும் விலை நிர்ணயம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் ஜூஸ் மற்றும் குளிர்பான நிலையங்களில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறைக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் மக்கள் வெப்பத்தை தணிக்க ஜூஸ் மற்றும் குளிர்பான கடைகளை நாடத் தொடங்கியுள்ளனர். இதனால் குளிர்பானம், குடிநீர் கேன்கள், பழக்கடை மொத்த விற்பனையாளர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. பழ வகைகளை குளிர்சாதனத்திலும் பாத்திரங்களிலும் பதப்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை அவர்கள் முறையாக பின்பற்றுகின்றனரா என ஆய்வு செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மெரினாவில் 28 கிலோ தங்கம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெரினாவில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது காரில் எடுத்து வரப்பட்ட தங்கத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தங்கத்தை காரில் கொண்டு வந்த பிரகாஷ், கிரண், அனில், பால் ஆகிய 4 பேரை பிடித்து அண்ணா சதுக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொடர்வண்டி நிலையம் அருகே பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி வந்த சரக்கு ரயில் தடம் புரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து தருமபுரி மாவட்டம் சிவாடி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் ஒன்று ஒசூர் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயில் மீதான வேகத்தில் வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக ரயில்வே கண்காணிப்பாளர்கள் தெரிவித்த நிலையில் அத்தடத்தில் இயக்கப்பட்ட ரயில்கள் சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் மாற்று தடத்தில் இயக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் கடைகளை முறையாக ஏலம் விடக் கோரி பாஜகவினர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இங்குள்ள நகராட்சி அலுவலக வாயிலில் சேதமடைந்த கடைகளை இடித்துவிட்டு புதிதாக கீழ்த்தளத்தில் 14 கடைகளும் முதல் தளத்தில் 14 கடைகளுடன் கூடிய வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கடைகளை முன்னுரிமை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் வாடகைக்கு விடப்போவதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த பாஜகவினர் கடைகளை முறையாக ஏலமிட்டு ஒதுக்க வேண்டும் என அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரயில் தண்டவாளங்களில் யானைகள் விபத்துக்குள்ளாவதை தடுக்கும் நவீன AI கேமராக்கள் குறித்து சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மதுக்கரை வாளையாறு வனப்பகுதியில் தண்டவாளத்தை கடக்க யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு கோவையில் 24 அதிநவீன AI கேமராக்கள் 12 டவர்களில் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டன. இதனால் ஒரு வருடத்தில் 2500 முறை யானைகள் பாதுகாப்பாக தண்டவாளத்தை கடந்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வனப்பகுதியில் தண்டவாளம் செல்லும் அனைத்து இடங்களிலும் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தாரா என்ற பெயரில் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் அமைக்கப்பட்டுள்ள வன விலங்குகள் மீட்பு பாதுகாப்பு மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த வனவிலங்கு மீட்பு மையத்தை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் ஆனந்த் அம்பானி ஏற்படுத்தியுள்ளார். வந்தாராவில் அழிந்து வரும் 2000க்கும் மேற்பட்ட இனங்களும் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. இங்கு புனர்வாழ்வு மையம் அளிக்கப்படும் என்றும் பறவைகள் மற்றும் பாம்புகளை பிரதமர் மோடி ஆர்வத்துடன் பார்வையிட்டார். சிங்கம், புலி உள்ளிட்ட ஆபத்தான விலங்குகளை கண்ணாடிக்கு அருகிலிருந்து தொட்டு பார்த்து கண்டுகளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன் மற்றும் ஆளில்லா வான்மொழி வாகனங்கள் பறக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. அரக்கோணம் அடுத்த தக்கோலம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை வருகை தர உள்ளார். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ட்ரோன் மற்றும் ஆளில்லா வான்மொழி வாகனங்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுக்லா உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த உத்தரவை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் உடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி இங்கிலாந்தில் அந்நாட்டு உள்துறை அமைச்சர் வெட் கூப்பரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் ஆழ்கடத்தல் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள இணைந்து மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் பற்றி இருவரும் கலந்துரையாடினர். முன்னதாக இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரையும் சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் மட்டும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நாய்க்கடியால் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநில சுகாதாரத்துறையின் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு குழு நடத்திய ஆய்வில் இந்த ஆண்டின் 2 மாதங்களில் அதிகபட்சமாக விஜயபுராவில் 4452 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாகவும் மாநிலத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக பெங்களூருவில் 4 பேர் இறந்துள்ள நிலையில் பொதுமக்கள் சாலைகளில் நடமாடுவதற்கு அச்சம் தெரிவித்துள்ளனர். கன்னட நடிகை சஞ்சனா கல்ராணி 5 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பெங்களூருவில் கல்யாண் நகரில் போதை விருந்து தொடர்பாக நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி, தயாரிப்பாளர்கள் சிவபிரகாஷ் உட்பட பலரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக நடிகை சஞ்சனா கல்ராணி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சஞ்சனா கல்ராணியை விடுதலை செய்து உத்தரவிட்டார். நோயாளி கவனிப்பு படி வழங்காததை கண்டித்து புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் யாசகம் பெறும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள நோயாளி கவனிப்பு படியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை அருகே போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சாலையில் சென்ற பொதுமக்களிடம் யாசகம் பெற்று அரசுக்கு தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர். கொலை வழக்கு தொடர்பாக ஒலிம்பிக் மல்யுத்த வீரர் சுஷில் குமாருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஜூனியர் மல்யுத்த வீரர் சாகர் தங்கர் கொல்லப்பட்ட வழக்கில் சுஷில் குமாரும் ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஏறத்தாழ 3.5 ஆண்டுகளில் 222 சாட்சிகளில் 31 பேர் மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை முடிய வாய்ப்பில்லை என்பதை குறிப்பிட்டு சுஷில் குமார் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி சஞ்சீவ் நருலா தலைமையிலான அமர்வு மல்யுத்த வீரரை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சி அருகே நெல் கொள்முதல் நிலைய பொறுப்பு அலுவலரை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அக்காரபாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு மூட்டை ஒன்றுக்கு 55 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பணம் தர மறுப்பவர்களின் மூட்டைகளை எடை போடாமல் காத்திருக்க செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலைய பொறுப்பு அலுவலரை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சொத்து தகராறில் அண்ணனின் மகளை அரிவாளால் தாக்கிய தம்பியை போலீசார் கைது செய்தனர். ஓங்குப்பம் பகுதியில் வசித்து வரும் அண்ணன் தம்பியான ராஜ்குமார் சுரேஷ் பாபுக்கு இடையே சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராஜ்குமாரின் மகளை சுரேஷ் பாபு அரிவாளால் தாக்கினார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சுரேஷ் பாபுவை கைது செய்தனர். கோவில் திருவிழாவில் ஒலிபெருக்கி ஒலிக்கக்கூடாது என கூறிய திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் அடுக்குப்பாறை பகுதியில் உள்ள சின்னமாரியம்மன் கோயிலில் திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் கோயில் அருகே வசித்து வரும் திமுக பிரமுகர் ஒலிபெருக்கி சப்தம் இடையூறாக இருப்பதாக கூறி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடைசி காலம் வரை பார்த்துக் கொள்வதாக கூறி சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொண்டதாக மகள் மீது முதியவர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பன்பொழியைச் சேர்ந்த பீர் இஸ்மாயில் பாத்திமா பேபி தம்பதியரின் மூத்த மகள் ஹபிபு நிஷா என்பவர் பெற்றோரை இறுதி காலம் வரை பார்த்துக் கொள்வதாக கூறி மொத்த சொத்துக்களையும் பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஐசிசி சாம்பியன் கோப்பை தொடர் அரையிறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் துபாயில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. இதில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என யாரும் அழைக்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகை நயன்தாரா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் திரையுலகில் பெறும் தென்னிந்திய நடிகைகள் பட்டியலில்
முதல் இடத்தில் இருக்கிறார். இந்நிலையில் நயன்தாரா தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் யாரும் தன்னை லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். பிரபல பின்னணி பாடகி கல்பனா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல பின்னணி பாடகி கல்பனா தமிழ், தெலுங்கு உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். ஹைதராபாத் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். விடாமுயற்சி படத்தில் பெரிதும் பேசப்பட்ட கார் சண்டை காட்சி வீடியோ யூடியூப்பில் வெளியாகியுள்ளது. அதில் அஜித் குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் கடந்த மாதம் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தில் பெரிதும் பேசப்பட்ட கார் சண்டை காட்சிகளின் வீடியோவை யூடியூப்பில் வெளியிட்டுள்ளனர். சுந்தர் சி இயக்கத்தில் உருவாக உள்ள மூக்குத்தி அம்மன் பாகம் 2 திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா நடிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆர்.ஜே. பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த மூக்குத்தி அம்மன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகத்தை எடுக்கப் போவதாக சில மாதங்களுக்கு முன்பு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிராகன் திரைப்படத்தின் வழித்துணையே பாடலின் வீடியோ வெளியாகியுள்ளது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து கடந்த 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான படம் டிராகன். இப்படம் மக்கள் மத்தியில் அமோக வெற்றியை பெற்றது. இந்த படத்தில் கதாநாயகிகளாக அனுபமா பரமேஸ்வரன், கையோடு லோகர் ஆகியோர் இருவரும் நடித்துள்ளனர். இந்நிலையில் வழித்துணையே பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பகிர்ந்து நன்றி தெரிவித்துள்ளார். நடிகை சமந்தா சினிமாவிற்கு வந்து 15 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு திரைக்கு வந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமான சமந்தா பானா காத்தாடி படத்தின் ஹீரோயினாக நடித்து என்ட்ரி கொடுத்தார். தந்தையின் மறைவு, மயோசிட்டிஸ் நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது சினிமா பக்கம் திரும்பியுள்ளார். சிவாஜி இல்லம் ஜப்திக்கு வந்திருப்பது தமிழ் சினிமா ஆபத்தில் இருப்பதை உணர்த்துவதாக இயக்குனர் பேரரசு தெரிவித்துள்ளார். லீச் படத்தின் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் நடிகை சந்தியா, நடிகர் நிஜாம், இசையமைப்பாளர் கிரண் ஜோஸ், படத்தின் விநியோகஸ்தர் சிஜின் லால், ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் பேரரசு சமீபத்தில் வெளியான ஜாக்கெட் திரைப்படம் நல்ல கலெக்ஷன் என்றும் தமிழ் சினிமா ஓரளவு ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இரத்த தானத்தின் மூலமாக சுமார் 24 லட்சம் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய தங்கக்கை மனிதர் என அறியப்பட்ட ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜேம்ஸ் ஹாரிசன் காலமானார். தனது 18வது வயதிலிருந்து 81வது வயது வரை 1173 முறை இரத்த தானம் செய்துள்ளார். ஜேம்ஸின் பிளாஸ்மாவில் ஆன்டிடி எனப்படும் அரிய வகை ஆன்டிபாடி இருந்துள்ளது. இது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவும் தீங்கு விளைவிக்கும் ஆன்டிபாடிகளை தடுக்க உதவி செய்துள்ளது. ரிசஸ் நோயினால் ஆஸ்திரேலியாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக இரத்த தானம் கொடுக்க தொடங்கிய இவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த தானம் செய்து சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.